அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பூத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த பூத் ஏஜென்ட்டே இவனுக்கு ஓட்டு போடல தான் அர்த்தம். அண்ணா திமுக சொல்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம் அது. இந்த நிலைமையில் அவர் போய் இந்த இடைத்தேர்தலில் எந்த தேர்தலையும் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற முடியாது. அவர் இனிமேல் தேர்தலை கண்டு ஓட வேண்டியது. அந்த மாதிரி சும்மா வாய்ப்பந்தல் போடும் ஜெயக்குமார், வாய்ப்பந்தல் போடும் அண்ணன் சிவி சண்முகமோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? வட மாவட்டத்தில் நான் தான் ஹீரோ, என்னை கேட்காம விழுப்புரம் மாவட்டம் 6 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் சிவி சண்முகம். மத்திய அரசு கடுமையாக திமுக எதுக்குது? எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது. இன்னும் உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. சொல்லுங்கள், இப்படி பயந்தீங்கன்னா அப்புறம் எதிர்கட்சி தலைவர் பதவி எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்ச்சாடல் வெத்து பொங்கல் எதுக்கு போடுறீங்க? ஒரு சொற்ப வாக்கு வாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த இயக்கத்தை நடத்துறீங்க? அப்போ உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தானே தெரியுது, எபிலிட்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? இல்லை, இடத்த காலி பண்ணுன்றேன் நான். உங்களுக்கு தான் தகுதி இல்லை. இடம் அப்போ அதிமுக தொண்டனே உனக்கு 2,20,00,000 தொண்டர் இருக்கிறான்னீங்களே. 10 தோல்வி பழனிசாமியை மாறிட்டீங்க. இன்னும் இந்த தேர்தலில் தான் 11 தோல்வி பழனிசாமியை மாற போகிறீங்க. அதுதான் இந்த சிவி சண்முகம் அண்ணன் கேட்டிருக்காரு எடப்பாடிக்கிட்ட. பாதி செலவு நீங்கள் எடுத்துங்க, பாதி செலவு நான் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி தான் செலவு பண்ணுறோம். 50 கோடி தேவைப்படும் இந்த தேர்தலில். திமுக நிகராக நம்ம போட்டி போட்டோம்னா விற்கிற வண்டியில் கழுதை எடப்பாடி. இந்த கழுதையெல்லாம் போய் குதிரை சொல்ல முடியுமா? ஆட்சியெல்லாம் கைப்பற்ற முடியாது. சும்மா வேற ஒன்றா கைப்பற்றுவேன். கொடநாடுல போய் கைப்பற்றின்னு வந்து பாரு, அங்கே இருந்த பொருள் கொள்ளை டாக்குமெண்ட் அதை ஒன்றா கைப்பற்றுவேன்னு சொல்லு. மிச்சம் மீதி அவன் வீட்டில் இருந்தால் கொள்ளை அடிப்பான் அந்த எடப்பாடி. கொள்ளை அடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறவன 6 பேரை சாவடிப்பான் எடப்பாடி. இதுக்குரிய ஸ்டாலின் வந்து இந்த நாட்டில் நீ இருக்கக்கூடாது தமிழ்நாட்டிலேன்னு சொன்னால் இவன் எடப்பாடி வேட்டியாவது போட்டு ஓடுருவான். காமோடி எதிர்கட்சி அந்த அளவுக்கு கட்சி அதுக்கு ஒரு புள்ளி வர கொடுக்குறான் பாருங்க. நாங்கள் 2018 2019 19% வாங்கணும். இப்போ 1% கூட பெற்று 20% இந்த முட்டா பையனுங்க, இந்த பத்திரிகைக்காரன் கூட கேட்குறேன். மொத்தம் முட்டா பையன் தான் போய் அவனை பேட்டி ஏற்றானுங்களா அத்தனை பேரை கேட்குறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நிற்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3 கட்சிகள் தனது கேண்டிடேட்ஸை விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் அறிவித்த நிலையில் சற்று முன் அறிவித்திருக்காங்க அதிமுக போட்டியிட போவதில்லை, புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் அவங்க இருக்கும் போது விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டவர்கள் இப்போ வந்து புறக்கணிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடிக்கு பயம் வந்துடுச்சு. இந்த தொகுதியிலையும் டெபாசிட் பறி போய்டுன்ற கணக்கு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஆளுமை இல்லை. அங்கே அண்ணன் சிவி சண்முகமும் மிகப்பெரிய ஆளுமை இல்லை. அண்ணன் ஜெயக்குமார் பையன் மகன் எப்படி தென்சென்னையில் டெபாசிட் பறி போயிடுச்சு. விக்கிரவாண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேண்டிடேட்டை அறிவிச்சிங்கன்னா அது வந்து நாம் தமிழரோட கீழே ஓட்டு சதவீதம் குறையும். எப்படி இப்போ இடைத்தேர்தலில் குறைஞ்சதோ, எப்படி படுதோல்வி அடைஞ்சாங்களோ விலவங்கூடாது. நான் கன்னியாகுமரியில் இடைத்தேர்தல் நடந்தது எல்லாருமோ விலவங்கோடு தொகுதியில் எப்படி டெபாசிட் பறி போச்சோ அதே நிலைமை இப்போது இதை விட மோசமாக போகும். அதுவாக 4000 ஓட்டு வாங்கினா அதை விட ஓட்டு சதவீதம் தலைகீழாக போயிடும். ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு கூட வராது அவங்களுக்கு. வாக்குச்சாவடி ஒரு வாக்குச்சாவடி எண்ணில் 1 ஓட்டு கூட பதிவு ஆகிருக்கு. இங்கே தென்சென்னையிலேயே ஒரே ஒரு ஓட்டு விருகை ரவி இருக்கிற அந்த இதில் வந்து ஒரு வாக்குச்சாவடினா கிட்டத்தட்ட 450-750 ஓட்டு இருக்கும். அதில் வந்து எவ்வளோ ஓட்டு பதிவாகிருக்கு? 1 ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பூத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த பூத் ஏஜென்ட்டே இவனுக்கு ஓட்டு போடல தான் அர்த்தம். அதிமுக தொண்டருக்கு எவ்வளோ கேவலமான விஷயம் அது. இந்த நிலைமையில் அவர் போய் இந்த இடைத்தேர்தலில் எந்த தேர்தலையும் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற முடியாது. அவர் இனிமேல் தேர்தலை கண்டு ஓட வேண்டியது. அந்த மாதிரி சும்மா வாய்ப்பந்தல் போடும் ஜெயக்குமார், வாய்ப்பந்தல் போடும் அண்ணன் சிவி சண்முகமோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? வட மாவட்டத்தில் நான் தான் ஹீரோ, என்னை கேட்காம விழுப்புரம் மாவட்டம் 6 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் சிவி சண்முகம். மற்றவங்களாம் 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். இவர் மட்டும் 6 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சண்முகம். ஏன் நிற்க மாட்டேன்? ஏன் இப்போ நீங்கள் நில்லுங்க, இல்லை உங்கள் அண்ணன் சிவி சண்முகத்தோட அண்ணன் ராதாகிருஷ்ணன் நிற்கட்டும். ஏன் நிற்க மாட்டீங்க? அப்போ அந்த மாவட்டத்தில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. விக்கிரவாண்டிக்கு 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தீங்களே, கொடுத்து ஏன் நிற்க மாட்டீங்க? ஒரு பாமகவுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாங்களா? ஏங்க இவங்க ஆதரவு பாமகவுக்கு தேவையில்லை. அங்கே 2வது இடமோ இல்லை முதல் இடமோ பாமகவுக்கு வர வாய்ப்பு தான் இருக்குது. முதல் இடம் திமுகனா அது 2வது இடம், சீமான் வந்து 3வது இடம், அதிமுக வரிசைப்பட்டியலில் பார்த்தா 4வது இடம். அங்கே அது டெபாசிட் பறிபோடுற நிலைமையில் தான் அங்கே கட்சி இருக்குது. இதில் வேறு இதில் வேறு அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடியும் ஒன்றா. அம்மா புறக்கணிக்கிறான்னா அன்றைக்கி அழகிரி இருந்தாப்புல தென் மாவட்டத்தில் அதனால் புறக்கணித்தாங்க. அது ஃபார்முலாவே திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சாங்க. அப்படி எதனா இப்போ நடக்குதா?
மத்திய அரசு கடுமையாக திமுக எதுக்குது? எலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. சொல்லுங்கள், இப்படி பயந்தீங்கன்னா அப்புறம் எதிர்கட்சி தலைவர் பதவி எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்ச்சாடல் வெத்து பந்தல் எதுக்கு போடுறீங்க? இது எந்த தேர்தலையும் பார்த்து பயப்படுகிற, அஞ்சுகிற, அச்சப்படுகிற கட்சி அதிமுக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி ஈரோடு இடைத்தேர்தலில் சுட்டி காட்டியிருக்காங்க. அராஜகமும் ஒரு ஜனநாயக படுகொலையும் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. இப்போ நீ ஈரோடு விட்டுருப்பா, எல்லாம் நடந்தது, தொட்டியில் அடித்தாங்க, அதில் அடித்தாங்க, அதெல்லாம் ரைட்டுப்பா. இப்போ நடந்தது நாடாளுமன்ற தேர்தலோட ஒரு இடைத்தேர்தல் விலங்கோடு தொகுதி துஷ்பிரயோகம், அராஜகம் திமுக அங்கே எங்கே பண்ணுச்சு? திமுக இது எல்லாத்தோட சேர்த்து நடக்கிற ஒரு தேர்தல், தனியாக இடைத்தேர்தல் நடக்கல. அப்படியே அதிமுக அறிக்கை அப்படியான இருக்கு. எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறேன்? 4000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க? ஒரு கவுன்சிலர் கூட அதிகமான ஓட்டு வாங்குவாங்க. 20,000 30,000 ஓட்டு கவுன்சிலர் ஓட்டு வாங்கின ஓட்டை விட ரொம்ப குறைச்ச ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. டெபாசிட் எடுத்துருக்கிறீங்க விலங்கோடு தேர்தலில். விஜய் தரணி தொகுதியில் 4வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்கே 3வது இடத்துக்கு கூட போகல, 4வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வாய்? விலவங்கோட்டையும் விக்கிரவாண்டியும் கம்பேர் பண்ண முடியல. விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் அதிகமான எண்ணிக்கையில் தானே அதிமுக தொண்டர்களாக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ கன்னியாகுமரியில் இல்லையா? அப்புறம் தலவாய் சுந்தரம்லாம் எதுக்கு பதவி? ராஜகுருவா இந்த கட்சியில் இருக்கிறாரு. பச்சைம்மாலாம் எதுக்கு இந்த கட்சியில் அவங்க கூட இருக்கிறாங்க? சீனியர்லாம் அவங்க கூட தானே இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் மாவட்டத்தில். அப்புறம் இவங்களுக்குலாம் எதுக்கு பதவி கொடுத்து வச்சுரு? இவங்களாம் எடு, கட்சி பதவியிலேருந்து எடு, நீக்கு. ஜெயிக்க முடியல, டெபாசிட் போகுது, ஒரு சொற்ப வாக்கு வாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த இயக்கத்தை நடத்துறீங்க? அப்போ உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தானே தெரியுது, எபிலிட்டி இல்லைன்னு தெரியும். ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? இல்லை, இடத்த காலி பண்ணுன்றேன் நான். உனக்கு தான் தகுதி இல்லை, இடம் பாப்பா. அதிமுக தொண்டனே உனக்கு ஓட்டு 2,20,00,000 தொண்டர் இருக்கிறான்னீங்களே, ஏன் ஒரு கோடி ஓட்டு தான் வந்திருக்கு? மிச்சம் 1,20,00,000 தொண்டரே உனக்கு ஓட்டு போடலாம். அப்புறம் மக்கள் யாரும் ஓட்டு போடலையா உங்களுக்கு? அதிமுக தொண்டனும் உங்களுக்கு ஓட்டு போடல, மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடல. அப்போ எப்படி நீங்கள் உங்கள் தலைமை கெட்டியான தலைமை, ஒத்த தலைமை, இதுக்கு தான் நான் போகிறேன்னா, ஒத்த தலைமை இருந்தால் தான் நான் ஜெயிச்சிருவேன், ரெட்டை தலைமை இருந்தனால தான் ஜெயிக்க முடியலன்னு சொன்னீங்களா? இப்போ 10 தோல்வி பட பழனிசாமியை மாறிட்டீங்க. இன்னும் இந்த தேர்தல் தான் 11 தோல்வி பழனிசாமியாக மாற போகிறீங்க. டெபாசிட் ஏன் போகுது தான் கேட்குறேன் நான். அங்கே பாமக 10.5% வாங்கி தந்தீங்க, அது கிடைக்கல, அது வேறு விஷயம். 93% அது 35-45% பெரும்பாலும் ஓட்டு இங்கே யார்கிட்ட இருக்குதாங்க? 50% கிட்டே இருக்குது பாமகக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி, அதுக்கப்புறம் உடையார், இப்படி தான் இருக்குது தரவரிசையில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த ஆலோசனை நடத்துகிறீங்க? எதுக்கு இது பண்ணுறீங்க? சரி, இதெல்லாம் தோத்துட்டோம், அனைவரும் ஒன்று சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதியிலாவது கட்சியை பலமாக்கி ஜெயிக்கணுமா இல்லையா? இந்த புறக்கணிக்கும்ன்ற அறிவிப்பு வந்ததும் அதிமுக தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குது? இதை தவிர பெருசாக எடப்பாடிக்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாத நிலைக்கு வந்துட்டு அந்த கட்சி ஜெயிக்கணுன்றது என்னமே இல்லையே. தான் ஜெயிக்கணும்னா ஒரு தொகுதி 12 கோடி 13 கோடி செலவு பண்ணுற எடப்பாடி ஒரு தொண்டனை நிற்க வச்சு இடைத்தேர்தலை ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? அதுதான் இந்த சிவி சண்முகம் அண்ணன் கேட்டிருக்காரு எடப்பாடிக்கிட்ட. பாதி செலவு நீங்கள் எடுத்துங்க, பாதி செலவு நானும் ஜெயிக்குமாறு வேலுமணி தங்கமணிலாம் செலவு பண்ணுறோம். 50 கோடி தேவைப்படும் இந்த தேர்தலில். திமுக நிகராக நம்ம போட்டி போடணும்னா இது விக்கிரவாண்டியில் அது என்ன எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு? சண்முகம் நீயே கேண்டிடேட் போடு, நீயே கட்சி பண்ணுற, நீயே எல்லாம் பண்ணு, என்கிட்ட 10 பைசா கேட்காதேன்ட்டாரான். அதுதான் உண்மையான நிலவரம், கலா நிலவரம் தான். சும்மா பூசி முடியுது. அம்மா 2006 போட்டாங்க, அம்மாவும் எடப்பாடி ஒன்றா. இப்போ கட்சி தலைமை யார்கிட்ட வருதோ அவரோட ஒன்றா தானே பார்க்கணும். என்ன இது ஒன்றா? இவரு அவங்களும் எல்லாம் கழுதையும் குதிரையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் கழுதியை குதிரைன்னு சொல்ல முடியுமா? இவன் கழுதை எடப்பாடி, இந்த கழுதியெல்லாம் போய் குதிரையான்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பார்க்குறவங்க கண்ணு தான். பெருவாரின் அதிமுக தொண்டர்கள் அவர் ஏங்க பெருவாரியான தொண்டர் ஏங்க ஓட்டு போடல? நீங்கள் தான் 2,20,00,000 பேர் இருக்கிறான்னு. இந்த வாட்டி எவ்வளோ வாங்கினீங்க நாடாளுமன்ற தேர்தலில்? இல்லைங்க 1 கோடியே திமுக எப்படிங்க சொல்ல முடியும்? திமுக சதி பண்ணிச்சு. இந்த தேர்தல் நடத்துறது யார்? பாராளுமன்ற தேர்தல். இது பாராளுமன்ற தேர்தலுங்க. இது தேர்தல் நடத்துறது யார்? தேர்தல் ஆணையம் டெல்லி. இதில் திமுக எங்கேருந்து உள்ளே வந்தது? இவனால் முடியல. இவன் எதுக்கு இதெல்லாம் பேச்சுங்கிறான் அந்த எடப்பாடி? 2006 இடைத்தேர்தலில் புறக்கணித்த அதிமுக 2011 ஆட்சியை கைப்பற்றுச்சு. அதே மாதிரி நாங்கள் அடுத்த ஆட்சியில் எங்க கைப்பற்றுவேன்? நீ ஆட்சியெல்லாம் கைப்பற்ற முடியாது. சும்மா வேற ஒன்றா கைப்பற்றுவேன். கொடநாடில் போய் கைப்பற்றின்னு வந்த பாரு, அங்கே இருந்த பொருள் கொள்ளை டாக்குமெண்ட் அதை ஒன்றா கைப்பற்றுவேன்னு சொல்லு. மிச்சம் மீதி அவன் வீட்டில் இருந்தால் கொள்ளை அடிப்பான் அந்த எடப்பாடி. கொள்ளை அடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறவனா 6 பேரை சாவடிப்பான் எடப்பாடி. அந்த கொலைக்கு பயந்துன்னு திமுக சொல்லி இந்த இடைத்தேர்தல் திமுக அண்டர்ஸ்டாண்டிங்னால தானே இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறான். புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, கொதிக்கிறீங்க ரத்தம். திமுக தலைவர் ஸ்டாலின் கூட கொடநாடு இதுவாகிடும், அதனால் நீ நிற்கக்கூடாதுன்னா பிஜேபியோட கூட்டணி வேணான்னா கூட அன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி ரத்து பண்ணார். இன்றைக்கி நீ இந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி நிற்க மாட்டார். அண்டர்ஸ்டாண்டிங் அழைச்சிடுங்க. அதான் 2026 ஸ்டாலின் நிற்க வேணாம்னு சொல்லுவாருன்னா ஸ்டாலின் ஊரை விட்டா ஓடுறான்னா கூட ஓடுவான்.
இந்த நாட்டை விட்டா ஓடுறான் கூட ஓடுவான். மதிப்புரிய ஸ்டாலின் வந்து இந்த நாட்டில் நீ இருக்கக்கூடாது தமிழ்நாட்டிலேன்னு சொன்னால் இவன் எடப்பாடி வேட்டி அவுத்து போட்டு ஓடுவான் காம்பவுண்ட் எதிர்க்கு வச்சு. அந்த அளவுக்கு கட்சியை ஓட்டுக்கிறான். இவ்வளோ கேவலமான இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு ஒரு புள்ளி விவரம் வர கொடுக்குறான் பாருங்க. நாங்கள் 2018 இது 2019 19% வாங்கினோம், இப்போ 1% கூட பெற்று 20%. இந்த முட்டா பையனுங்க இந்த பத்திரிகைக்காரன் கூட கேட்குறேன், மொத்தம் முட்டா பையன் தான் போய் அவனை பேட்டி ஏற்றானுங்களா அத்தனை பேரும் கேட்குறேன் நான். முட்டா பசங்களை அவனை திருப்பி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா 2014 இந்தியாவிலே 3வது பெருங்கட்சி அம்மா கொடுத்துட்டு போனாங்க உங்கள் 14 என்னடா ஓட்டு சதவீதம் நம்மளுக்கு? இப்போ 2வது கட்சி தான் சொல்றாரு. பாஜக நாம் தமிழர் கட்சியெல்லாம் பெரிய கட்சி இல்லை, ஓட்டு சதவீதத்தை பற்றி பேசுனா நீங்கள் ஓட்டு சதவீதத்தை பற்றி தான் பேசணும், கூரை ஓட்டை பற்றி பேசக்கூடாது. ஓட்டை பற்றி பேசுகிறான் அந்த ஆள். நீ 2010 53% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அம்மா. இப்போ 2019 இந்த நாட்டுக்கு யாரா முதலமைச்சர்? நீ தானடா முதலமைச்சர். பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இம்ரான் கானடா இங்கே முதலமைச்சராக இருந்தான். 2019 முதலமைச்சராக இருந்த கேடி நீ தானடா இருந்த. இன்னும் கேவலமாக அவனை திட்டம் தோறுது. பொது அரங்கத்தில் பேச முடியாமல் இருக்கிறது கேடி பாயில். அன்றைக்கி 2010 நீ தானே முதலமைச்சர், அன்றைக்கி பிஜேபி தானே அவனுக்கு ஆதரவு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாண்டா நீங்க அன்றைக்கி தமிழ்நாட்டில் நீ தானடா பிஜேபி கட்சியோட மொத்த தலைமை நீ தானே. அன்றைக்கி பிஜேபி தலைமை இருக்கலையே, நீ வாங்கின ஓட்டால் தானே பிஜேபி தமிழ்நாட்டில் தோத்துது அப்படின்னு ஒரு பையன் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க எடப்பாடிக்கிட்ட. இந்த பத்திரிகைக்காரனுக்கு என்னதான் மொத்தமாக முக்கால்வாசி ஸ்டாலின் அடக்க வச்சுட்டானுங்க, கால்வாசி எடப்பாடிக்கிட்ட அடக்க வச்சுட்டானுங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்கும்? பத்திரிகாரனுக்கு எதிர்கேள்வி கேட்குறமா இல்லையா? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா இவ்வளோ கேள்வி? அதில் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டுத்தோன்னா அவன் திருந்திருப்பான்லாம் அன்றைக்கி சேல தலைமையில் திருந்திருப்பானா இல்லையா? அந்த எடப்பாடி இன்னொரு கட்சி அனுப்பிச்சிருப்பானா இல்லையா? கேட்க மாட்டீங்க. 1% கூட எப்படி எவ்வளோ பெரிய மக்கள்லாம் முட்டாள்னு நினைக்கிறான் அந்த எடப்பாடி, இந்த கை நாட்டு எடப்பாடி. இந்த கை நாட்டுக்கு கணக்கு புள்ளி ஒரு எவனா ஏற்றி கொடுத்து அதில் ஒரு பயில் அப்பப்போ பெற்று பார்க்குறான். எது இப்போ 1% கூட புள்ளி விவரருக்கு பார்த்து சொல்கிறேன். ஏங்க அவன் புள்ளி ராஜாவா? அவன் புள்ளி விவரத்தை சொல்கிறதுக்கு புள்ளி ராஜாங்க ஏதாவது அந்த புள்ளி விவரத்தை கரெக்டாக சொன்னியா? அம்மா 53% வெஸ்ட்டு போனாங்களே, நம்ம இன்றைக்கி எத்தனை வந்து 20% விட்டுட்டுமே. திமுக ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்க 6%. மக்கள் வந்து எதிர்பார்க்க எல்லாருக்கும் திமுகவோட எதிர்பார்க்க கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்களே. அந்த நெல் கரெக்டாக தானே விளைஞ்சிது. அதை நம்ம ஏன் குடோனுக்கு எடுத்து வந்து ஒழுங்காக சேர்க்கறது? துப்பு கட்டவனே இனிமேல் துப்பு ஓட்டு வந்துடா. எங்கன்னா வெளியில் இல்லை போனால் பாதுகாப்பு கல்லால் அடிச்சிருவானுங்க எல்லாத்துக்கும். தொண்டனுக்கு வெகு கொண்டு இருக்கிறானுங்க. இந்த இந்த புறக்கணிக்கு அப்புறம் தனியாக வெளில வந்து மாட்டிடாதான் திமுக தொண்டன்கிட்ட. இப்போ பாமக பார்த்தீங்கன்னா பாஜக மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசி தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம், நாங்கள் நிற்க போதா சொன்னாங்க. பாஜகவும் அதே தான் சொன்னாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டியிடலைன்னு சொல்லிட்டு அவர்களே சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி கட்சியை கலந்து ஆலோசனை வைக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க விற்கிற வண்டியில் எங்கெங்க கூட்டணி நிற்கிது ஆலோசனை பண்ணுறதுக்கு? விற்கிற வண்டியில் இந்த பிரதான எதிர்கட்சி ஓட்டிட்டான், வேட்டியாவது போட்டு ஓட்டான். சண்முகமும் சிவி சண்முகமும் எடப்பாடியும். அது வேறு 2006 2005 25 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்ச அம்மாவே. அந்த அம்மாவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றாடா? சண்முகம் உன்னை கேட்குறட்டா, நீயும் அம்மாவும் ஒன்றாடா? அம்மாவோட கால் தூசு கூறுவீங்கடா 2 பேரும் நீங்கள். அம்மாவோட ஒப்பிடுறீங்க. அம்மா 37 தொகுதி ஜெயிச்சு கோயிலில் கொடுத்தாங்களே, ஏன் நோட்டில் பாராளுமன்ற தேர்தலில்? மற்றதெல்லாம் அம்மாவுக்கு கணக்கு சொல்கிறீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய 3வது பெரிய கட்சி அதிமுக உருவாக்கிட்டு போனாங்களே, 53% வாக்கு வச்சுட்டு போனாங்களே. இன்றைக்கி எத்தாந்து 19.3% விட்டுட்டிய மானம் கட்டவிடுங்களே. உங்களுக்கு மானம் ஈனம் எதிராக இருந்ததுன்னா நீங்கள் 4லேருந்து அதிமுக வேத்திய நீங்கள் கட்டக்கூடாதா? ஓபிஎஸ் கட்டலாம், நீ கட்டக்கூடாதா? ஓபிஎஸ் 3.4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரா ஒரு தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில்? இப்போ ஓபிஎஸ் இந்த இடைத்தேர்தலில் நிற்பாரா? ஏங்க அவர் தான் கட்சி இல்லை, வேட்டி இல்லை, சின்னம் இல்லை. உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குதா? சின்னங்குது, கட்சிக்குது, வேட்டிக்குது, கொடி கம்பளம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் கேட்குறது இதெல்லாம் வச்சுருக்கிற நீ தானே நிற்கணும். நான் தான் அதிமுக, நான் தான் பொதுச் செயலாளர்னு வேலை எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் செயற்குழு உறுப்பினரும் விலை கொடுத்து தானே வாங்கினேன். இப்போ போய் வாக்காளரையும் விலை கொடுத்து போய் வாங்க முடிஞ்சா? திமுக வாங்குவான், எங்களால் கொடுக்க முடியாது. இன்னமும் நீங்கள் இன்னமும் அப்படியே உத்தம புத்திர மாதிரியும் காசே போகுது. இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கில் காசு செலவு பண்ணலையா 200 கோடி? தளபதி ஸ்டாலின் சொன்னார்ன்றதுக்கோசம் நீ நிற்கலன்னு சொல்லு. கொலநாடு வெளில எடுத்து விட்ருவோன்னு சொன்ன அதுக்கோசம் பயந்து அதெல்லாம் நீ போட்டானுங்களே. இன்றைக்கி ஒரு பிரதான இதில் கொடநாடு கொலைக்கு மத்திய பாரதிய அரசு சிபிஐக்கு உத்தரவிட போகுது. மிக விரைவில் நீ கம்பி என்ன போகிற? எந்த தளபதி நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இப்போ பாஜக கூட கூட்டணி வந்துருவாரா? யார்? இது சிபிஐ கொடுக்குறாங்க மத்திய அரசு அப்படின்னு கூட்டணி வருவார். அவன் எப்படி சேர்ப்பான்? அந்த மானங்கட்டவன் இவனை சேர்ப்பான். அந்த மானங்கட்டவன் இதுக்கு மேலே அண்ணாமலைன்ற மானங்கட்டவன் இந்த மானங்கட்டவனை சேர்த்தான்னா அதோட பிஜேபி எல்லாம் அவன் தலைவராக இருக்க முடியுமா? இவ்வளோ அசிங்க டெல்லி தலைமையில விரும்புறாங்க இல்லையா? அமித்ஷா கூட்டணி வரலாம். இங்கே அண்ணாமலை தாங்க தலைமை. டெல்லியெல்லாம் அமித்ஷா சொல்றது அதெல்லாம் அண்ணாமலை நடக்காதுங்க. இந்த மானம் கட்டவனை அவன் சேர்க்க மாட்டான்.
அப்படி சேர்த்தா அவனுக்கும் மான ஈனம் கிடையாதுன்னு அர்த்தம். இதை விட என்ன சொல்ல கேள்வி? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நான் நண்பர்கள் மாறலாம். அவன் துரோகி கிடையாதுல்ல, எதிரியா இருக்கலாம், நீ துரோகியா இருக்கக்கூடாதுல்ல. பாஜகவுக்கு அவர் எப்படி துரோகியானாரு? ஆமாம், ஏன் துரோகி? அவனை 4 வருஷம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் கட்டி காத்து கொடுத்து கவர்னர் மாளிகை கட்சி ஆஃபீஸ் மாதிரி வச்சு ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் இணைச்சி கை கொடுக்க வித்யாசாகர் எங்கள் தியாகத்தளி சின்னம்மாவை பதவி எல்லாம் 135 எம்எல்ஏ இருக்கும்போது கூட பதவி ஏற்காமல் கொடுக்காம உங்களுக்கோசம் மாமா வேலை பார்த்தால பிஜேபி அன்னைக்கு. இல்லை இந்த அறிவாளி சொல்கிறார் எப்படி 2026 தேர்தல் வந்து தான் எங்களுக்கான தேர்தல், இது வந்து பாகிஸ்தானுக்கு நடந்த தேர்தல், இல்லை சைனாவுக்கு நடந்த தேர்தலா, இது எங்களுக்கான தேர்தல்ன்றான் இந்த மானங்கட்ட பையன். அந்த மானங்கட்டம் அப்படி பேசுகிறான் எடப்பாடி. இவன் கொஞ்சம் மான இனம் உள்ள அந்த கட்சியில் ஒருத்தர் பார்த்தா எங்கள் சிவி சண்முகன் பார்த்தா இவன் அவனை விட கேவலமாக இது எங்களுக்கு இல்லாத தேர்தல்ன்றான். ஏன் இன்றைக்கி எடப்பாடி எட்டி உதைக்க வேண்டியதானே இன்றைக்கி நத்ரா தேர்தல்னு? ஏன் அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறேன்? உங்கள்கிட்ட காசு இல்லை? விக்ரவனில் ஜெயிச்சு நீ நின்று ஜெயிக்க வேண்டியதானே சிவி சண்முகன்? ஆண்மகன் தானே நீ. இப்போ ராஜ்யசபாவில் அங்கே நொட்ட போறியா? அங்கே போய் உன் சொந்த தொகுதியில் மாவட்டத்தில் தேர்தல் வருது, நீ மாவட்ட செயலாளர், உன் தொகுதியில் தேர்தல் வருது, நீ நான் நிற்கிறேன், நான் ஜெயிச்சு வரேன்னு சொல்லி இப்போ இந்த தருணத்தில் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு நீ ஏன் வரல? ஏன் உங்கள் அண்ணன் சிவி சண்முகத்தோட அண்ணன் ராதாகிருஷ்ணன் சும்மா தானே இருக்கிறான் வீட்டில், அவன் நிற்க வைக்கணுமா இல்லை? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கட்சி சோதனை காலத்தில் இல்லாமல் நீங்களாம் என்ன பிடுங்க போகிறீங்கன்னு தான் கேட்குறேன் நான். இந்த சோதனை காலத்தில் கூட நீ கட்சியை காப்பாற்ற வரலனா நீங்களாம் இதுக்கு மேலே இந்த கட்சியில் எதுக்கு இருக்கிறீங்க தான் கேட்குறேன். வெளில போங்கடா தான் இந்த கட்சியை விட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த கட்சியை. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணின்னு சொல்லிட்டு எந்த கூட்டணி தலைவர்கள்ட்டையும் கேட்காம இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவனுக்கு ஏதுங்க தலைவன்? அந்த அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கு இல்லையா? போன தடவை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல விஜயகாந்த் கூட தான் பெரிய மாஸ் கட்டி தான் ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க, அவங்க வந்து தேமுதிகவையோ இல்லை எஸ்டிபிஐ கட்சியோ கேட்பாங்களா? அவங்கள ஒரு கூட்டணி போன தடவை கடந்த ஆட்சியில் இருந்த விக்கிரவாண்டியில் கூட்டணி கட்சியிலிருந்து பிரச்சாரம் செய்தவரே விஜயகாந்த் மட்டும் தானே. ராமதாஸ் ஆதரவும் கொடுக்கல. இவங்களுக்கு வேணும்னா விஜயகாந்தை ஊருக்கா மாதிரி தொட்டுப்பாங்க, பிரமலதா கிட்ட போய் பேசுவாங்க. அந்த அம்மாவும் பணத்தை வாங்கிக்கின்னு இந்த முட்டா பசங்களுக்கு தெரியாமல் ஆதரவு கொடுக்கும். பணத்துக்கோசம் அந்த அம்மா வேலை போகுது எல்லாத்துக்கும். தேமுதிக விஜயகாந்த் சார் அப்படி கிடையாது, இந்த அம்மா அப்படி. இப்போ இருக்கிற பொதுச்செயலாளர் அதனால தான் அவன் பையனை தோக்கடிச்சாங்க அன்றைக்கி. அங்கே கூட ராஜேந்திர பாலாஜி திறமையாக வேலை பார்த்தாரு. சிவி சண்முகம் மாதிரி திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வேலுமணி மாதிரி திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எடப்பாடி மாதிரி கொடநாடு கேஸுக்கு பயந்துக்குன்னு இவர் அவருடைய பினாமி தூதுவுள்ள பொன்முடிக்கிட்ட யாரை ஆத்தூர் இளங்கோவை மாவட்ட செயலாளர். அதனால் இவங்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க தான் வந்து திராவிட முன்னேற்றத்தை எதிர்க்கிற அளவுக்கு சக்தியும் திறமையும் அருகதையும் இவங்களுக்கு கிடையாது. இப்போ கலந்து ஆலோசித்தனால தேமுதிக கூட்டிலிருந்து வெளியே வர வாய்ப்பு ஏதாவது இருக்கா? ஏங்க இதில் நாங்கள் தேமுதிக நிற்கிறேன்னு சொல்லிட்டோமே, இப்போது என்ன ஆதரவு தருவாரா? அதுதான் தரணும்ல. அது பிரதான எதிர்கட்சி அதிமுக நிற்கலங்க, நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி இவங்க இறங்க வேண்டியதான காலத்தில். திரும்ப விஜய் பிரபாகரன் இல்லை பிரேமலதா விஜயகுமார் அந்த அம்மாவே நிற்கலாம். விஜயகாந்த் அந்த அம்மா தான் நிற்க மாட்டாங்க. வி தானே விழுப்புரம் விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டில் அந்த பெல்ட்டில் நின்று தானே திருக்கோயில், அங்கே நிற்க சொல்லுங்கள் அவங்கள. இவர் நிற்கல ஆதரவுன்னு எடப்பாடி சொல்லுங்கள். அந்த அம்மா நின்னா நான் ஆதரவு தரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தளபதிக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நான் அப்போ ஒத்துக்கிறேன். விஜயகாந்த் பிரேமலதா நிற்கணும்னா நிற்கிறதா தான் நான் ஆதரவு தரோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டார், சொன்னால் ஜெயிலுக்கு போயிடுவார். 3 மாதத்தில் அந்த கொலை வழக்கை நான் முடிக்கிறேன், அம்மா தெய்வமாக வணங்குறதுன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு வந்தார் தளபதி ஸ்டாலின். சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொன்ன தளபதி ஸ்டாலினை ஒரே வார்த்தை தான் கேட்குறேன். ஏமா 3 வருஷம் ஆகியும் உங்களுக்கு மனசு வரலையா? அந்த ஒவ்வொரு வாய்ட்டும் உங்கள் கோர்ட்டில் போய் வாய்தா வாங்கிட்டு வரீங்க, இன்னும் கிடைக்கல அப்படின்னா 6 பேரும் தானாகவே சூசைட் பண்ணி செத்துட்டானா இந்த கொலை வழக்கில்? இந்த ஆள் ஒரு கொலை வழக்கில் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்கோசம் திமுக தொண்டர்களை நிற்க வைக்கிறதில்ல. விக்கிரவாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெல்ட்டு, 1 இயர் பெல்ட்டு. அப்புறம் எதுக்கு இந்த 10.5% கொடுத்தீங்க? அது இதுக்கு வரந்த முக்கியமான யூகேஸ். அங்கே 2,28,000 ஓட்டு இருக்குது விக்கிரவாண்டியில். அதில் 93,000 1 லட்சம் ஓட்டு பாமக ஓட்டு, 67,000 வந்து எஸ்சி எஸ்டி விடுதலை சிறுத்தை ஓட்டுன்னு கூட வச்சிங்களேன். மிச்சம் வந்து உடையார் சமுதாய ஓட்டு ஒரு 35,000-40,000 இருக்குது. மிச்சம் கம்பெனி நாயுடு அந்த நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, மற்ற சமுதாயம் சேர்த்து ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஒரு 13,000 இருக்குது. 3,000 அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஜாஸ்தி, இஸ்லாமியர்கள் 3,000 தான் இருக்கிறாங்க அந்த தொகுதியில். பெருவான நீங்கள் தான் இஸ்லாமியர் ஓட்டு தான் நம்மளுக்கு வாழ மாட்டேதுன்னு இல்லையா, கிறிஸ்தவர் ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டியது தானே. எதுக்கு பின்னங்கால பெதறின்னு ஓடுறேன்? நாங்களும் யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாரா கேட்டாங்களா பயப்படுறியான்னு? யாருமே கேட்கல, நீ ஏன் பதில் சொல்கிறேன்?
உன்னை யாரா கேட்ட மாட்டாங்க, நாங்கள் ஏன்னா பயப்படுறேன், நீ ஏன் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஒன்றும் அம்மா மாதிரி அம்மா இப்படி தான் ஒன்று போட பயந்து ஓடினாங்களா? ஒன்று ஆம்பளையாரு இல்லை பொம்பளையாரு, ஏன் ரெண்டும் கேட்டாமல் இருக்கிற? அதான் தொண்டை கேட்குறான் அவங்ககிட்ட. ஒன்று ஆம்பளையாரு இல்லை பொம்பளையாரு, எதா ஒன்று இது ரெண்டும் கட்டானே ஏன் இருக்குதுன்னு கேட்குறான். மானம் கட்ட கேள்வி கேட்குறான்னு ஒன்று. மானம் ஈனம் சொன்ன இந்த ராஜினாமா போட்டு போகிறான். தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கி வரைக்கும் நீ தார்மீக பொறுப்பேற்று இந்த பொதுச்சாலை பார்த்து நான் ராஜினாமா பண்ணுறேன், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், முழு பொறுப்பு நான் தான் காரணம் அப்படின்னு ராஜினாமா பண்ணு. உண்மையிலே நீ ஆண் மகனாக இருந்தால், உண்மையிலே இந்த கட்சிக்கு எதனா நல்லது பண்ணணும்னு நினச்சா ராஜினாமா பண்ணுற எடப்பாடி தான் நாங்கள் கேட்குறோம். எதுவும் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் கூப்பிட்டு ஏன்டா தோத்தனை ஒத்தனையும் கேட்கறதில்ல, ஏன்டா ஓட்டு சரிஞ்சது, ஏன்டா டெபாசிட்டு போச்சு அப்படின்னு கேட்காம புள்ளி விவரம் கொடுக்குறாரு இந்த புள்ளி ராஜா எடப்பாடி. 10 தோல்வி எடப்பாடி எல்லாம் மனுஷனாங்க இவனுக்கு. உனக்கு முகரி தந்தது இந்த கட்சி தானுங்க. இந்த கட்சி நம்ம கண்ணு எதிர்க்க அழியுதுன்னு தெரிஞ்சா எந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? சரி எல்லாம் போட்டோம், திமுக கேட்டாங்கல்ல, நம்மளுக்கு யார் பிரதமரும் முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாது, நரேந்திர மோடி வரக்கூடாதுன்றதான் முக்கியம், அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றிணைப்போம்னு சொன்னாங்கல்ல. நீ அது மாதிரி இந்நேரம் என்ன பண்ணிடணும்? பொது வேட்பாளரை நிறுத்திருக்கணுமா இல்லையா? திமுக எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நேரம் ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? எடுத்ததில் நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்மளுக்கு திமுக ஜெயிக்கக்கூடாது, யார் ஜெயித்தாலும் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் சீமானுக்கு ஆதரவு கொடுங்க. கொடுக்கலாமா இல்லையா? இவங்க ஒருங்கிணைச்சு ஏன் நாம் தமிழர்கிட்ட கொடுக்கணும்? ஆனால் நீ சும்மா பொது வேட்பாளர் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே சட்டம் போட்டுக்கிறீங்க. ஒரு புதுசாக வளர்ந்து வர ஒரு யங்ஸ்டர்ஸ் கட்சி, மக்கள் தொண்டர்களும் இளைஞர்கள் மாதிரி தம்பி மாதிரி அண்ணன் மாதிரிலாம் அவனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. இன்றைக்கி ரெகக்னைஸ்டு பார்ட்டின்னு இன்றைக்கி ஆல் இண்டியாவில் ரெகக்னைஸ் ஆகிருக்குல்ல, நம்ம போய் திரும்ப நாம் தமிழர் கட்சியோ பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறாரு. ஏங்க நான் சொல்கிறேன், நீ பெரிய கட்சியா சிறிய கட்சியில் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யார் பக்கம் நிற்கிறாங்க? சீமான் பக்கம் நிற்கிறாங்க. நாளைக்கு 2026 விஜய் வந்து நீ இப்படியே மாறும் மாறாதெல்லாம் வந்தவனை பற்றி பேசுங்க, வராதவனை பற்றி பேசாதீங்க. ரஜினிகாந்த் தான் வரேன்னார், வந்தாரா ரஜினிகாந்த்? இவன் வருவான் ஓடுருவான், அதுதான் வர வரைக்கும் நல்லா கிடையாது. இவன் நின்று இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல, ரெகக்னைஸ் கட்சியா திருமாவளவனுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இவர் கொடுக்கலாம்ல. விக்கிரவாண்டி தொகுதியில் டாக்டர் அபிநயாவுக்கு நீ ஆதரவுன்னு சொல்லிட்டு போயன்னா உனக்கு குடிமொழியிட போகுது. திமுக யார் பலமாக எதிர்க்கிறாங்க? யாரும் அங்கே விக்கிரவாண்டியில் பலமாக எதுக்க போகிறாங்க? நாம் தமிழர் ஒருங்கிணைந்த வேட்பாளராக அவரை அறிவிச்சிட்டு போங்களே. நீ தான் நிற்கலையே, உனக்கு தான் போயிடுச்சு இல்லையா, திறமை இல்லையா? வாய்க்கு பிக்கிற சண்முகம் நின்றுந்தாருன்னா ஒரு கதை தெரிஞ்சிருக்கோம். படுகாலமாக தோற்றுருக்காண்ணா திமுக வரலாற்றிலேயே அவ்வளோ மாதிரி இது நின்று அது தெரிஞ்சு தான் கலனம் புரிஞ்சு தான் கௌரவமாக நாங்கள் ஒதுங்கிறேன்னு சொல்கிறது. சீமானோட கீழே போயிடுவாங்க. ஏற்கனவே 4 தொகுதியில் சீமானோட கீழே போயிட்டாங்க. நாடாளுமன்ற 4 தொகுதியில் என்ன ஆச்சுங்க? 6 நாள் அத்தனை தொகுதியில் நீ போயிட்டீங்களா? 24 தொகுதியில் ஆல்ரெடி சீமானோட கீழே போயிட்டீங்க. பிஜேபியோட கிட்டத்தட்ட 42 தொகுதியில் கீழே போயிட்டீங்க. இந்த நிலைமையில் வாய் கூசாமல் இந்த புள்ளி ஒரு எப்படா சொல்கிறது தான் கேட்குறேன் நான் புள்ளிராஜாவை. புள்ளிராஜா எடப்பாடி என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட திறமை இல்லை, எதுவுமே இல்லை. சோதனை காலத்தில் கட்சியை காப்பாற்றக்கூடிய தொண்டை உங்கள் கையில் இல்லை, தலைவர் உங்கள் கையில் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர். இப்போ எதுக்கு இந்த பேச்சு பேசுகிறேன்? 2 கோடியை சொல்கிறேன், 2 கோடி 20 லட்சம் பேர் கணக்கு அமைச்சாங்களே இந்த பொய் மாவட்ட செயலாளருங்க. சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, கும்மிடிப்பூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அப்புறம் ஏன்பா போகல? இந்த 1 கோடி 20 லட்சம் பேர் உன்னை ஏமாற்றிட்டாங்களா? அதிமுக தொண்டன்னு உனக்கு ஓட்டு போடலையா? 1 கோடி 5000 வாக்கு தானே வாங்கியிருக்கிறீங்க, அவ்வளோதானே ஓட்டு வந்திருக்கு. அப்போ மிச்சம் 1 கோடி சொல்கிற ஓட்டு ஏன் வரல? இது வரைக்கும் சுய பரிசோதனை செய்தியா? அம்மா மாதிரி டான்சி கொலை பார்க்கணும் எதனா ஒரு மீட்டிங் வச்சு தொண்டர் ரேண்டமாக தொண்டர்கிட்ட மைக்கை கொடுத்து உங்கள் கருத்துங்க சொல்லணும். இது வரைக்கும் இப்போ தெரிஞ்சவனுக்கு நேரம் கீச்சு போவானுங்க தொண்டனுக்கு மைக்கை கொடுத்து பாரு உங்கள் எது என்ன ஆகணும் மட்டும். என் அம்மான்னு மற்றதுக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த சொட்ட ஜெயக்குமார் அவனை தான் கேட்குறேன் நான். மைக்கை குத்து பாடுறா நீங்களாம், உங்களை தொண்டருங்க மைக்கிலே அடிக்கிறாங்களா இல்லையா பாடுறாங்களா தான் கேட்குறேன் நான். அதிமுக தொண்டர் கோழ நினைக்காத, உங்களை மாதிரி வீரமுக தொண்டர் அதிமுக தொண்டர், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத அதிமுக இயக்கத்தில் இருக்கிறான். அண்ணா இவ்வளோ சோதனை வந்ததுக்கு தாங்கின்னு இருக்கிறான்னா சர்வசாதாரணமாக நினைக்காது அதிமுக தொண்டர். அதிமுக பொன்மன தெம்மல் புரட்சித் தலைவர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் ஒரு தொண்டனின் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் இந்த புரட்சித் தலைவர். அப்படிப்பட்ட இயக்கத்தின் தொண்டர்கள் அமைதி காக்கிறான்னா இந்த மௌன புரட்சி உங்களுக்கு நல்லதில்லை. ஒன்று நில்லு, இல்லை இந்த கட்சியில் இரு, இல்லைன்னா திமுக சேர்ந்து உங்கள் கேஸெல்லாம் காப்பாற்றின்னு வெளில போடா. நாயம் தான் கேட்குறான் அந்த தொண்டனுங்களாம். உன்னை அதிமுக இருன்னு எந்த தொண்டனும் கேட்கல, வெளில போடா நாயை எடப்பாடி தான் கேட்குறான். பேசுகிற இவ்வளோ தூரம் வரானுங்க அங்கங்கே ஒருங்கிங்களா? இவர் யார்? கே.சி. பழனிசாமி யார்? புகழேந்தி யார்? ஜேசிடி பிரபாகரன் யார்? ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன். நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறாடா டே? நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறா நீ இந்த அதிமுகவுக்கு? அப்படியே ஒழிச்சு அப்படியே மேலே வந்தோண்ணா நீ? திருட்டு போயிருந்தோம்டா நீ?
புறவாசல் வழியாக தானே வந்தீங்க நீங்களா? அப்போ தான் பார்த்தா நான் 3 நாளில் பார்த்தா நீ பயப்படுற, வேலுமணி பார்த்தா பயப்படுற, தங்கமணி பார்த்தா பயப்படுற, சிவி சண்முகத்தை பார்த்தா பயப்படுற, இத்தனை பேரை பார்த்தா பயப்படுறதுக்கு என்னடா உனக்கு பயம்? ஏன்னா நீ திருட்டு தரையாக வந்தால் நாளைக்கு நம்ம அந்த சேரை காலி பண்ணி நோத்தை எவனா திருட்டு தரணும் வந்துடுவாங்க. நீ ஒரு கேட்டை போட்டு வச்சுக்கிற, ஒரு மாவட்ட செயலர் 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், தலைமை நிர்வாகிகள் 5 வருஷம் இருக்கணும். உன்னை தவிர வேறு யாரா இருப்பான்? அதுக்கு நான் தான் இருக்கணும். எனக்கு தவிர நிரந்தர பொதுச் செயலர் யாரும் நீயே செவரை வச்சு ஒட்டிக்க வேண்டியதானே? ஒட்டினியா ஜெயிச்சியா? உனக்கு வெற்றி தோல்வி சகஜம்பா, நான் அது கூட ஒத்துக்கிறேன்ப்பா. தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு கூட உனக்கு நாதி இல்லையே. தைரியமாக உனக்கு வேட்பாளரை நான் தமிழர் அறிவிக்கிறாரு, தைரியமாக ராமதாஸ் அறிவிக்கிறாரு வேட்பாளரை. உனக்கே அந்த தைரியம் வர மாட்டுது. உட்காந்து இப்போ எங்கே போடுறீங்க? நீ பாதி செலவு ஏற்றுக்கலாமா, நான் பாதி செலவு? நான் 1 பைசா கூட தரமாட்டேன் சண்முகம். ஒரு தேர்தல் தோற்றா இப்போ அடுத்த கீழே வந்து அடுத்த சைடு அப்படியே எல்லாம் வரும். 96 அம்மா தோத்தாங்க, 98 அடித்து பாராளுமன்றத்தில் வந்து நின்னாங்க அப்படியே வாஜ்பாயோட கூட்டணி போட்டு. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.